விருத்தாசலம் அருகே பஸ் வசதி, குடிநீர் வசதி கேட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருத்தாசலம் ஊராட்சி ஒன்றியம், விளாங்காட்டூர் ஊராட்சி, கீரம்பூர் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். விருத்தாசலம் சேலம் சாலையில் கீரம்பூர் பஸ் நிறுத்தத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைந்துள்ளது. பஸ் வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று பஸ்ஸில் பயணம் செய்து வந்தனர். ஆனால் இரவு நேரங்களில் அந்த பகுதியில் மது பிரியர்கள் மது குடித்துவிட்டு அட்டகாசம் செய்து வருவதால், மின் விளக்குகள் இல்லாததால் பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவிகள், பொதுமக்கள் அச்சத்துடன் நடந்து சென்று வந்தனர். இதனால் கீரம்பூர் மன்னம்பாடி வழியாக விருத்தாசலத்திலிருந்து பெண்ணாடத்திற்கு பஸ் இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாலும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரை பயன்படுத்தும் பொதுமக்கள் கிட்னி பிரச்சனையால் பாதிக்கப்படுவதாகவும், டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொண்டு வருவதாகவும், சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும், தெரு மின்விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் ஆய்வு செய்யக்கூட எந்த அதிகாரிகளும் கிராமத்திற்கு வரவில்லை என கூறி காலி குடங்களுடன் கீரம்பூர் பஸ் நிறுத்தத்தில் திடீரென சாலை மறியல் செய்ய திரண்டு வந்தனர். தகவல் கிடைத்து விரைந்து வந்த விருத்தாசலம் மற்றும் வேப்பூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். அப்போது சாலையோரம் நின்ற மக்கள் திடீரென தமிழக அரசை கண்டித்தும், ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் மீண்டும் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் எச்சரித்துவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.